ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எம்டி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 kg மட்டன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸ் 2 கப்ஸு, அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம குக்கரில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஸ்டார் இது எல்லாத்தையும் ஸ்டார் பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் அதில் கொஞ்சமாக 4 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கீறி விட்டு போடுங்க, முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும் பச்சை மிளகா. அப்புறம் வெங்காயம் 2 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அந்த வெங்காயமும் நல்லா போட்டுக்கோங்க. அது நல்லா அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் வரணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கேஷ்யூ நட், அதாவது முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதில் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, அதுவும் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளியும் நல்லா போட்டுக்கோங்க, அதுவும் நல்லா வதங்கணும். அப்புறம் புதினா இலை போட்டிருக்கேன், புதினா இலையும் அதோடு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரளவுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாமே நல்லா அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் நல்லா வதங்கி நல்லா எப்படி ஒரு கிரேவி பதத்துக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதோடு நம்ம சேர்த்துப்போம். நல்லா மட்டனையும் அதோட நல்லா அந்த கிரேவியோடு மிக்ஸ் பண்ணிங்க. மட்டன் நம்ம வேக வச்சிட்டோம் ஆல்ரெடி, இருந்தாலும் இந்த இந்த எண்ணெய் இந்த கிரேவியில் அது கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகணும். அதனால் நான் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஹோம்மேடில் பிரியாணி பவுடர் வீட்டிலேயே நானே இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதுக்கான வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். இந்த பிரியாணி மசாலா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் நான் எடுத்திருக்கேன். அப்புறமா மிளகாய் தூள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்புறம் சால்ட், அப்புறம் கரம் மசாலா. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, இது எல்லாத்தையும் நல்லா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நீங்கள் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லும் போகணும். அப்புறமா மட்டன் வாட்ரு, அதாவது வேக வச்சுருக்கோம் இல்லையா மட்டன் வாட்ரு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு இல்லையா, அதனால் கொஞ்சமாக வாட்ரு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் தயிர் 2 கப் 2 ஸ்பூன் இதில் ஊற்றிருக்கேன். அப்புறம் புதினா இலை முன்னாடி நம்ம சேர்த்தோம், இருந்தாலும் இது கொஞ்சம் பச்சுன்னு இருக்குது இல்லையா, அதனால் நம்ம இது கொஞ்சம் சேர்த்துப்போம். இப்போ எல்லாம் இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 கப் ரைஸ் எடுத்துருக்கோம். அந்த 2 கப் ரைஸையும் ஊற வச்ச ரைஸை அதில் போட்டுருங்க. போட்டுட்டு தண்ணி நான் எவ்வளோ ஊற்றுறேன்னா, பாஸ்மதி ரைஸ் பார்த்திங்கன்னா நான் 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன். அந்த 2 கப் வாட்டர் தான் நான் ஊற்றுறேன். 1.5 கப் அப்படிங்கிற மாதிரி, நான் 1 கப்புக்கு 1.5 கப்பு நான் எடுக்கலைங்க. பாஸ்மதி ரைஸுக்கு நான் 1 கப்புக்கு 1 கப் வாட்டர் அப்படிங்கிற மாதிரி மெஷர்மெண்ட்டில் தான் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக ஊற்றிட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் தண்ணி வந்து பாருங்கள், ஓரளவுக்கு அந்த ரைஸோடையே இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். நீங்களும் ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, அந்த ரைஸ்க்குள்ளேயே அந்த வாட்டர் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு லெமன் ஃபுல்லாகவே புளிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து உப்பு இருக்கா, புளிப்பு, உரப்பு இதெல்லாம் இருக்கான்னு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவும் இல்லைன்னா நீங்களே போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம விசில் போட போகிறோம். விசில் போட்டு நமக்கு விசில் நல்லா வரணுங்க. சரி, நம்ம வந்து நான் இதுக்கு வந்து 2 விசில் வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து விசில் அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க, நல்ல விசில் ஃபுல்லாக அடங்கணும். அதுக்கப்புறம் தம் போனதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்திங்கன்னா சூப்பராக உதிரியாக சூப்பரான மட்டன் பிரியாணி நமக்கு கிடச்சிரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது மட்டன் பிரியாணி, உதிரியாக சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸே எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பழமொழி பார்த்துடலாம். என்னென்னா, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெந்து கெட்டது முருங்கைனா, இப்போ முருங்கைக்கீரை சமைக்கிறீங்கன்னா அதை ஃபுல்லாக இப்போ ரொம்ப வேக வச்சுட்டோன்னா முருங்கைக்கீரையிலேயே வந்து இரும்புச்சத்து ரொம்ப அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப வேக வச்சு அதை எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற இரும்பு சத்து எல்லாம் ஒரு சத்துமே நமக்கு கிடைக்காது, சாப்பிட்றதுல ஒன்றுமே இருக்காது. அதை தான் சொல்கிறாங்க, ரொம்ப வேக வைக்காமல் அரை வேக்காட்டிலே அதை எடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. அதுவே வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை அப்படின்னா, நீங்கள் அகத்திக்கீரை குக் பண்ணுறீங்கன்னா அந்த கீரையை வந்து நீங்கள் ரொம்ப பாதியிலே அரை வேக்காட்டிலேயே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு முழுமையான சத்து கிடைக்காது. அகத்திக்கீரையை நல்லா வேக வைக்கணும், அப்போ தான் அந்த அகத்திக்கீரையில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே நமக்கு முழுசாக கிடைக்கும். அதை தான் இந்த பழமொழியில் சொல்கிறாங்க, வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பழமொழி பார்த்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு நல்ல பழமொழியோட நல்ல ஒரு டிஷ்ஷோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.